Good morning, students. Today we are discuss about internal portion. That part we are discuss about that electrostatics. Okay, electrostatic means electricity which deal with the stationary charges is called the electrostatics. Okay, wow. So the charges, you know that charges, two types of the charges. One is here positive charges, another one is here negative charges. Okay, this is we are telling to the electrostatics. Okay, so now you see historical background of the electrical charges. Okay, so the 2 millions ago Greeks noticed that ampere solid and translation material, solid இருக்கணும், அது translation material இருக்கணும், formed from the resin of a fossilized tree. So after the rubbing, okay, so rubbing with the animal fur attracted the small pieces of the leaves and dust. What they are taking, that is one translucent solid you are taking under rubbing with the animal fur. So yeah, rubbing means what happened after that, after that what happened, the rubbing that material what happened attract to that small dust and small leaves also. The ampere possessing the properties is said to be the charged. So this ampere said charged. So இப்படி attract ஆகிற அந்த பொசிஷன்ஸ் அவர் என்ன சொல்லணும்னா charged அப்படின்னு சொல்கிறாரு. It was the initially thought that ampere has this special properties. ஸோ ஆம்பர் என்ன, இது வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இது வந்து சார்ஜ்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ லேட்டர் த பீப்புள் ஃபவுண்ட் தட் நாட் ஒன்லி த ஆம்பர் பட் ஈவன் எ கிளாஸ் ராட் ரப்பர் வித் சில்க் கிளாத் attract the pieces of the paper. So that later that what happened, the more than people we are said ampere சொன்ன மாதிரி இந்த translucent சாலிடும் ஃபர்ரும் மட்டும் இல்லை, some of the material also attract to the some of the things அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ எதுனா இட் இஸ் எ சார்ஜ்டு அப்படின்னு அவங்க ஃபைண்ட் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸாம்பிள் த கிளாஸ் ராடு ரப்பர் வித் சில்க் கிளாத். கிளாஸ் ராடோட ரப்பரை ரப் பண்ணும்போதும் சில்க் கிளாத்தோட ரப்பரை ரப் பண்ணும்போதும் வாட் ஹேப்பன், இட்ஸ் எ அட்ராக்ட் த பீசஸ் ஆஃப் த பேப்பர்ஸ். ஓகேவா? ஸோ த கிளாஸ் ராட் ஆல்சோ எ பிகமிங் எ சார்ஜ். ஸோ வாட் தே ஆர் திங்கிங், த கிளாஸ் ராட் ஆல்வேஸ் எட் த கிளாஸ் ராட் ஆல்சோ பிகம்ஸ் எ சார்ஜ். அது வந்து சார்ஜ் பார்ட்டிகல்ஸாக இருக்குன்னு திங்க் பண்ணாங்க. வென் ரப்டு வித் த சூட்டபிள் மெட்டீரியல். ஸோ அந்த கிளாஸ் ராடை அதுக்கு சூட்டபிளான மெட்டீரியலோட ரப் பண்ணும்போது வாட் ஹேப்பன், இட்ஸ் கிரியேட்டிங் த சார்ஜ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு கன்சிடர் எ சார்ஜ் ரப்பர் ராட் ஹேங்கிங் ஃப்ரம் எ த்ரெட். ஸோ இப்போ நம்ம கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ரப்பர் ராடை ஒரு த்ரெட்டில் ஒரு அயன் ராடில் என்ன பண்ணுறோம், ஹேங் பண்ணி தொங்க விடுறோம். ஓகேவா? அனதர் சார்ஜ்டு ரப்டு ராட் இஸ் எ brought near the first rubber rod. ஸோ அந்த அயன் ராடை அதுக்கு பக்கத்தில் நியராக என்ன பண்ணுறோம், ஒரு ரப்பர் ராடை கொண்டு போகிறோம். ஸோ அப்போ வாட் ஹேப்பன், த ராட் இஸ் ரிப்பல் ஈச் அதர். ஸோ ராட் என்ன ஆகுது, ரிப்பல் ஆகுது. ஓகேவா? ஸோ ராட் இஸ் எ ரிப்பல். ராட் இஸ் ரிப்பல். So each other. Now if we bring a charged glass rod close to the charged rubber rod, they attract each other. So இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த ரப்பர் ராடை ரப் பண்ணுறோம். ரப் பண்ணி கிட்ட கொண்டு போனால் வாட் ஹேப்பன், இட்ஸ் அட்ராக்டட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், ஒரு அயன் ஒரு ராடை வந்து ஹேங் பண்ணி விடுறோம். ஒரு ரப்பர் ராடை ஹேங் பண்ணி விடுறோம். அப்புறம் என்ன பண்ணுறோம், ஒரு கிளாஸ் ராடை எடுத்துக்கிறோம், அதை வந்து நல்லா ரப் பண்ணுறோம். ஃபர்ரோடைய இல்லை வேறு ஏதாவது ஒரு மெட்டீரியலோட நல்லா ரப் பண்ணி அந்த ராடை, அந்த ரப்பர் ராடு இங்கே பாருங்கள், இங்கே தெரியும், இந்த டயக்ராமில் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ இது கிளாஸ் ராடு, இது ரப்பர் ராடு. இந்த ரப்பர் ராடோட இந்த கிளாஸ் ராடு இது வந்து ரப் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ ரப் பண்ணி இதில் உள்ள எலக்ட்ரான் சார்ஜஸ் எல்லாம் ரிமூவ் ஆகிட்டு ஸோ பேலன்ஸ் என்ன இருக்குது, பாசிட்டிவ் சார்ஜஸ் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஹியர் த ரப்பர் ராட் ஹேவிங் டு த நெகட்டிவ் சார்ஜஸ். So now the glass rod taken near, you are going to the near you are kept, means what happened, the rubber rod and glass rod is attracted. Okay wow? So why it is attracted means here having the positive charges, here having to the negative charges. So both is opposite. Okay wow?
So that one what happen? It's a attractor. So example of the magnet. South pole and north pole, what happen? You are taking the two bar magnet, means south pole and north pole you are kept in here, means what happens? It's attracted. Okay va? So the same like only process here. Okay, so now you see that here that unrubbed rod, okay, rubber rod, here or rubber rod, okay, so here negative, here what happened? It's a repulsion. The charge is the same charges is a repelled, same charges is a repelled. Here what happens? It's a different charges are attracted. Okay va? So this is the same charges yeah repelled. Why means it is a negative, here also negative charges, here also a negative charges. So what happens? A repel. So example of the two bar magnet, north pole here near you are kept, means what happens? A repelled, ena one velagiko, attract panada, right? So the same process only here. Okay, so now the changing of the rubber and that of glass rod are different from one another. Okay, the charge, the rubber rod, glass rod, what happened? It's changed. How to that means? Your rubber rod, glass rod, you are rubbed, means what happened? It is a transfer to the electrons. Okay, ஒரு இதிலிருந்து இன்னொரு இதுக்கு எலக்ட்ரான்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ அப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது எலக்ட்ரான்ஸை இப்போ ஃபர்ரையும் கிளாஸையும் நம்ம ரப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலி வாட் ஹேப்பன்? இந்த கிளாஸ் ராடில் உள்ள எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி ஸோ அங்கே என்ன இருக்கும்? பாசிட்டிவ் எலக்ட்ரான்ஸ், நெகட்டிவ் சார்ஜஸும் இருக்கும், பாசிட்டிவ் சார்ஜஸும் இருக்கும். ஸோ நெகட்டிவ் சார்ஜஸ்லாம் அதுலேருந்து ரப் பண்ணும்போது ரிமூவ் ஆயிடுச்சுன்னா கிளாஸ் ராடில் வாட் தேர்? It is a positive charges only there. Okay va? So that is okay. So now the charge rubbed rod repel another charge rubbed rod, with the implies that like charges repel each other. We can also arrive at the same interference by observing that a charged glass rod repels another charged glass rod. Okay, so now you see that the Benjamin, next the Benjamin 18th century, the Benjamin Franklin called one types of the charges as a positive, another types of the charges negative. Who's defined that positive and negative means? The Benjamin charge only. It's a find out that one charge is a positive, another charge is a negative. So based on the Franklin convention. Okay, so rubber and amber rod are negatively charged. Rubber and amber rods are negatively charged, while the glass rod is a positively charged. So rubber rod, amber rod, so another it's a negative. So glass rod is a positive. So if the net charge is a 0, if a net charge is a 0 இருந்தா, so இந்த ஆப்ஜெக்ட் என்னவா இருக்கும்? நேச்சுரலி நியூட்ரல். ஸோ ஒரு ஆப்ஜெக்டில் நெட் சார்ஜ், அதாவது பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் இல்லாமல் நியூட்ரலாக இருந்தால் ரெண்டுமே இதுவாக இருந்துச்சுன்னா அது என்னது? நியூட்ரல். தட் இஸ் எலக்ட்ரிக்கலில் நியூட்ரல் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஸோ ஃபைனலாக வி ஆர் கம்மிங் டு த கன்க்ளூஷன் என்னென்னா 2 points only. One is opposite charges like என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும். சேம் லைக் சார்ஜஸ் இஸ் repulsion பண்ணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த J.J. Thomson and Rutherford in the later 19th century and in the beginning of the 20th century, we know understanding that the atom is a electrically neutral. So and it's made up of the negatively charged electron, positively charged proton and neutron which have the zero charges. So finally the J.J. Thomson and Rutherford what they are said now, the atom is a electrically neutral. So it's all the atoms are made up of the negative charges of electron, positive charges of proton and neutrons also. So இதெல்லாம் சேர்ந்து தான் இது ஒரு ஆட்டமாக கிரியேட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காரு. So the material object made up of the atom are neutral in the general. When an object is rubbed with another object, for example rubbed with silk cloth, சில்க் கிளாத், இப்போ ரப்பரை சில்க் கிளாத்தோட ரப் பண்ணோன்னா வாட் ஹேப்பன்? சம் அமௌண்ட் ஆஃப் த சார்ஜ் இஸ் அ ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் த ஒன் ஆப்ஜெக்ட் டு த அனதர் டியூ டு த ஃப்ரிக்ஷன். ஸோ ஒன்னோட ஒன்று என்ன பண்ணுறோம்? ரப் பண்ணும்போதே வாட் தே ஆர் கிரியேட்டிங்? இட்ஸ் எ
frictional force creating. Okay va? So that times what happen, one object having to the electron is that electron passing to the another object. Okay va? So finally we have to conclusions. Charging the object through rubbing is called the triboelectric charges. So what they are telling, இப்படி ஒன்னிலிருந்து இன்னொன்றுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற அந்த எலக்ட்ரான்ஸை நம்ம என்ன சொல்லுவோம், சார்ஜிங் the object through rubbing is called triboelectric charging அப்படின்னு நம்ம சொல்றோம், ரைட்டா? So next, basic properties of the charges. Basic properties of the charger. Most objects in the universal are made up of the atom. That and all you know that, okay? So the atoms are made up of the proton, neutron and electron. So இது மூணு தேவை. So these particles of the mass, the proton having mass, neutron having mass, electrons having mass. So inherent the properties of the particle. Similarly, the electrical charges is another intrinsic and fundamental properties of the particle. So இதை தான் நம்ம என்ன சொல்லணும்னா fundamental particles அப்படின்னு சொல்றோம். Properties of the particles அப்படின்னு சொல்றோம். The nature of charges understanding through the various experiments performed in the 19th and 20th century. The SI unit of the charges, coulomb. Okay va? So next, conservation of the charges. So Benjamin what telling means, Benjamin என்ன சொல்றாரு, ஒரு இதுல இருந்து இன்னொரு இதற்கு transfer ஆகும். So Benjamin Franklin argued that when one object is rubbed with another object, the charges get transferred from one to the another. So charges means electron. The electron ஒரு ஆப்ஜெக்டில் இருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அது எப்போ ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னா ரப் பண்ணும்போது, ஒரு ஆப்ஜெக்டையும் இன்னொரு ஆப்ஜெக்டையும் ரப் பண்ண. ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ரும் கிளாஸும் எடுத்துக்கோங்க. ஃபர்ரையும் கிளாஸை நான் ரப் பண்ணும்போது வாட் ஹேப்பன், கிளாஸில் உள்ள எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஃபர்ருக்கு மூவ் ஆகும். அப்போ கிளாஸ் என்னவா சேஞ்ச் ஆகும், எனக்கு பாசிட்டிவ் சார்ஜஸாக சேஞ்ச் ஆகும். அப்போ ஃபர்ரு நெகட்டிவ் சார்ஜஸாக சேஞ்ச் ஆகும், ரைட்டா? ஸோ இதானது கன்சர்வேஷன் ஆஃப் த சார்ஜஸ். ஸோ இது வந்து என்ன ஆகாதுன்னா நியூவாக எது எலக்ட்ரான்ஸும் க்ரியேட் ஆகாது. இட் இஸ் வாட் ஹேப்பன், இட்ஸ் எ லா ஆஃப் கன்சர்வேஷன். இது வந்து லா ஆஃப் கன்சர்வேஷன். அதாவது நம்ம வந்து டிஸ்ட்ராய்டும் பண்ண முடியாது, எனர்ஜி வந்து டிஸ்ட்ராய்டும் பண்ண முடியாது, நியூவாக க்ரியேட்டும் பண்ண முடியாது. பட் ஆனால் இந்த எலக்ட்ரான்ஸை ஒரு பார்ட்லேருந்து இன்னொரு இதுக்கு என்ன பண்ணுவோம், வி ஹாவ் டு ட்ரான்ஸ்ஃபர், நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ தட்ஸ் டோட்டலி த டோட்டல் எலக்ட்ரிக்கல் சார்ஜ் இன் த யூனிவர்சல் இஸ் அ கான்ஸ்டன்ட் அண்ட் சார்ஜ் கேன் எய்தர் பி த கிரியேட்டட் நார் பி destroyed. நம்ம கிரியேட் பண்ண அங்கே இருக்குது, அங்கே கொண்டு போய் அங்கே மோர் எலக்ட்ரான்ஸை நம்ம கிரியேட் பண்ணலாமே தவிர, பட் வாட் வி ஆர் நாட் ஏபிள் டு த டிஸ்ட்ராய்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து quantumization of the charges. Next one is a quantumization of the charges. You see, the quantumization of the charges அப்படின்னா the charge q on any object is equal to integral multiple of this fundamental unit of the charge. ஓகேவா? ஸோ அதாவது என்னன்னா q இந்த சார்ஜஸ், அதாவது அப்படின்னு q சார்ஜஸ் அப்படின்னா டோட்டல் ஆஃப் q சார்ஜஸ், பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே அப்படியே டோட்டலாக, அதாவது ப்ளஸ் ஆர் மைனஸ் q ப்ளஸ் ஆர் மைனஸ் q ப்ளஸ் ஆர் மைனஸ் q2 ப்ளஸ் ஆர் மைனஸ் q2 இப்படி எல்லா டோட்டல் எனர்ஜியும் அப்படியே ஆட் பண்ணி நம்ம சொல்லலாம் குவாண்டம். ஓகேவா? ஸோ அதில் ஃபார்முலா q ஈக்குவல் டு NE. ஸோ இந்த qன்றது டோட்டல் குவாண்டம், என்னன்றது நம்பர் ஆஃப், அதாவது இன்டீஜர் அப்படின்னு சொல்லுறது பாருங்கள், 0 ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3ன்னு சொல்லுவோம். ஈன்றது எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? ஸோ த ராபர்ட் மில்லிகன் இன் இஸ் ஃபேமஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ஃபவுண்ட் that the value of E equal to 1.6 into 10 to the power of minus 19 ன்னு சொல்லிட்டார். ஸோ இதை சார்ஜஸ் ஆஃப் எலக்ட்ரானாக இருந்தால் minus 1.6 into 10 to the power of minus 19 coulomb. புரோட்டானாக இருந்துன்னா ப்ளஸ் 1.6 into 10 to the power of minus 19 ன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் தட் quantumization of the charger. Okay, so next class we see the Coulomb's law. Okay, thank you children.